அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரிலே பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி கிடையாது. நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான உதவியாளர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வசிச்சிங்களா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். அதேமாதிரி டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை. அதேமாதிரி தமிழ் வழி படிச்சிருந்தீங்களாலும் உங்களுக்கு முன்னுரிமை. இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களை செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. நேர்காணல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாருங்கள், கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. 10th மட்டும் படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணலனாலும் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் 10th பார்த்திங்கன்னா போய் அட்டன் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. அதோட மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. நீங்கள் பாஸாக ஃபெயில் ஆகிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கேட்க கிடையாது. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் எழுதி நீங்கள் மார்க் ஷீட்டு கையில் இருக்குதா அதுதான் பார்க்குறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,100. இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இது இல்லாத அலவன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு 35,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாதவங்களுக்கு அலவன்ஸு வேறு பெனிஃபிட்டு காப்பீடு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல், அதாவது பார்த்தீங்கன்னா வினோத் ஜாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா பல வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். இதில் வராத நிறைய ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துகிட்டு இருக்கும். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், பார்த்து பயனடிங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புது விஷயம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாக இருக்குது. மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. பல மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 30/8/2025 பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் பொறுமையாக எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விண்ணப்பம் செய்யுங்க. கீழே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்கள் என்ன வட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்தால் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரிலே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பணிபுரியறதுக்கு உங்களுக்கு அரிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. விண்ணப்பத்தாரின் பெயர், உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க, எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதையும் எழுதிருங்க. பாலினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆனா பெண்ணா 3ஆம் பாலினத்தில் என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிங்க. பிறந்த தேதி மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிருங்க. 1/7/2025 இப்படி பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டில் என்ன வயது கம்ப்ளீட் ஆன வயது பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. கல்வி சான்றிதழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்க அதை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, நீங்கள் எழுதுருங்க. டிகிரினா டிகிரி என்னங்கிறது நீங்கள் எழுதுருங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பார்த்தீங்கன்னா தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதிக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. 10ஆவதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எக்ஸாமினேஷன் எழுதிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி எழுதிருந்தீங்களா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னு சொல்லிட்டீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நிராகரிச்சிருவாங்க, நீங்கள் விண்ணப்பிக்கவே தேவையில்லை. இனப்பிரிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசியா பிசியா என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்களோ அதை பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கங்க. அதோட உட்பிரிவு பார்த்தீங்கன்னா கீழே கேட்டுக்கிறாங்க, எழுதிருங்க. மதம் கேட்டிருக்காங்க, அதை எழுதிருங்க. கல்யாணம் ஆனவரா ஆவாதவரான்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கும் டிக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். வசிக்கும் முகவரி
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசுக்கிட்டேருந்து வட்டாட்சியர்கிட்டேருந்து இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. 1 வீக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டாம். உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய தெரு பெயர், கிராமம், வட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம், பின்கோடு, அலைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்ட்ரீம் தமிழ் வழியில் படிச்சிங்களா, இதுக்கான முன்னுரிமை கோருங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டுருங்க. முன்னாள் இராணுவ படை வீரரான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டுருங்க. ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி முன்னுரிமை கோருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை கோரினீங்களா, முன்னுரிமை கோரேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமை இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி மிதிவண்டி, சைக்கிள், அதே மாதிரி பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓட்ட தெரியுன்னா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. வேலை வாய்ப்பு அலுவலக பதிவெண் இருப்பின், எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. அதேமாதிரி தங்கள் மீது குற்ற வழக்கு ஏதாவது பதியப்பட்டுள்ளதா, எஃப்ஐஆர் ஏதாவது உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டுருங்க. ஏதாவது பதிஞ்சு இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா, லாஸ்ட்டில் ஜாபுக்கு வரும்போது உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க. விண்ணப்பதாரரால் கையொப்பமிட்ட உறுதிமொழி படிவம் இணைக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் கையொப்பனுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க. உறுதிமொழி பாருங்கள், அந்த உறுதிமொழி படிவம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற பார்க்கலாம். கிராம உதவியாளர் பதவிக்கான விளம்பரம் நோட்டிஃபிகேஷன் நான் படிச்சுட்டு அதுக்கு மேலே பூர்த்தி செஞ்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைக்கு உடன்படுகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். இந்த விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து தகவலும் சரி, எந்த ஒரு தப்பு இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். என் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆதரவையும் நான் உடந்தையாக இருக்க மாட்டேன். அதாவது வந்து பார்த்திங்களா அரசியல்வாதிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கு தேவையான அனைத்து தகவலையும் நான் பெற்றுள்ளேன். வேறு எந்த பணியாளர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் தள்ளி வைக்கவில்லை, தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை அப்படின்னு உறுதியளிக்கணும்னு நீங்கள் சொல்லணும். எனக்கு 1க்கு மேற்பட்ட உயிருடன் வாழும் மனைவிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணிக்கங்க. வெப்சைட்டில் பாருங்கள் 4 இடம் சொல்லி இருக்குது பாருங்கள். உங்களுடைய நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய 4 இடம் போட்டுங்க. இணைப்பு பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி டிசி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, முன்னுரிமை கோர்ப்புனா அதுக்கான சான்றிதழ், டிரைவிங் லைசன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு பெறுநர் வருவாய் வட்டாட்சியர் நீங்கள் என்ன வட்டம் போட்டு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 305 பதவி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் தாலுக்காவில் 13, திருவையாறு தாலுக்காவில் 18, புதலூர் தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 19, ஒரத்தநாடு தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 34, பாபநாசம் தாலுக்காவில் 55, கும்பகோணம் தாலுக்காவில் 65, திருவிடை மருதூரில் வந்து பார்த்தீங்கன்னா 33 பதவியும், பட்டுக்கோட்டையில் 28, பேராவூர் அணி தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சியும், திருவோணம் தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே வட்டம் அதே தாலுக்காவில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21 32 யூஆர் கேட்டகரிக்கா, பிசி எம்பிசி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 37, பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 42 வயசுக்குள்ள வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11,100 30,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, உங்களுக்கு தமிழ் எழுதப்படி தெரியுமா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யணும் நம்ம பார்த்தோம்னா அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு அனுப்பிடுங்க.
விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு தொடக்க தேதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/8/2025, லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 30/8/2025 5:45 மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. உங்களுடைய தாலுகா வரையாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. அதில் கிளிக் பண்ணிங்களா அந்த தாலுகா வரையாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமத்தில் உங்களுக்கு வேகன்சி இருக்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து உங்களுக்கு எது பக்கமாகுதோ அது நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சிடலான்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப்ஸ் அண்ட் வினோ ஜாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.